தூக்கமில்லாத இரவுகள், மலை போன்ற கடன், தீராத நோயின்னு கவலையில் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு நேரடி லைஃப் ஹாக் இருக்கு. ஆமா, நீங்க நம்பவே முடியாத ஒரு சீக்ரெட் இன்னைக்கு ரிவீல் ஆகப் போகுது. வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு நாம உடைஞ்சு போறோம். ஆனா நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் ஆயுதம் இருக்கு. அதுதான் சலாத்துல் ஹாஜா, தேவைகளை நிறைவேற்றும் தொழுகை. இது சாதாரண தொழுகை இல்ல, பிரபஞ்சத்தை படைச்ச அல்லாஹ்வோட ஒரு டைரக்ட் ஹாட்லைன். உங்க நோய், கடன், கவலை எதுவா இருந்தாலும் நேரடியா அவனிடமே கேட்கிற ஒரு மெகா வாய்ப்பு இது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேரடி வழிகாட்டுதல். அவங்களே நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு பவர்ஃபுல் ஆயுதம். இந்த தொழுகையை தொழுது கடனில் இருந்தவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பவர்ஃபுல் தொழுகையை எப்படித் தொழணும்? ரொம்ப சிம்பிள். சிறந்த நேரம் தஹஜ்ஜுத் நேரம். ராத்திரியோட கடைசி பகுதியில கேட்கும்போது அல்லாஹ் நிச்சயம் செவியேற்பான். வுது செஞ்ச பிறகு மனசுல என் தேவைக்காக 2 ரகத் சலாத்துல் ஹாஜா தொழுகிறேன்னு நிய்யத் வைங்க. 2வது ரகத்துல அத்தஹிய்யாத்து சலவாத் ஓதிய பிறகு, சலாம் கொடுக்கிறதுக்கு பிறகு இந்த ஸ்பெஷல் துஆவை ஓதுங்க. இதுதான் உங்க தேவையை அல்லாஹ் கிட்ட கொண்டு சேர்க்கிற ராக்கெட். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்புல் அர்ஷில் அதீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக் وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لي ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين. இதோட சுருக்கமான அர்த்தம்: என் இறைவா, என் பாவத்தை மன்னித்து என் கவலையை நீக்கி உனக்கு திருப்தியான என் தேவையை நிறைவேற்று. ஓ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனே, இந்த துஆவுக்குப் பிறகு உங்க மொழியில மனமுருகி உங்க தேவையை கேளுங்க. அழுது கேளுங்க, நிச்சயம் கிடைக்கும். உங்க கஷ்டங்களுக்கு தீர்வு உங்க கையிலேயே இருக்கு. இது ஒரு சீட் கோட் மாதிரி. இதை ஒரு பழக்கமா மாத்துங்க. முழு நம்பிக்கையோட தொழுங்க. உங்க வாழ்க்கை மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. உங்க கவலைகள் காணாம போகும், நோய்கள் குணமாகும், கடன்கள் தீரும். அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான். ஆமீன். اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب. اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه. وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني به. அல்லாஹ்வே, உன் அறிவால் நான் நல்லதைத் தேடுகிறேன். உன் சக்தியால் வலிமை பெறுகிறேன். நீயே மறைவானவற்றை அறிந்தவன். அல்லாஹ்வே, இந்த காரியம், உங்களுடைய தேவையை இங்கே சொல்லுங்கள். என் மார்க்கத்துக்கும் என் வாழ்வுக்கும் என் முடிவுக்கும் நல்லது என்று நீ அறிந்தால் அதை எனக்கு எளிதாக்கி அதில் எனக்கு பறக்கத் தருவாயாக. ஒருவேளை இந்த காரியம் எனக்கு கெட்டது என்று நீ அறிந்தால் அதை என்னை விட்டுத் திருப்பிவிடு. என்னையும் அதை விட்டுத் திருப்பிவிடு. மேலும் எங்கே நல்லது இருக்கிறதோ அதை எனக்கு தீர்மானித்து அதில் நான் திருப்தி அடையும்படி செய். ஓகே, துஆ செஞ்சாச்சு. அடுத்து என்ன? வானத்திலிருந்து பதில் வருமா? கனவுல எதுனா சிம்பிள் வருமா? அதுவும் இல்ல. அல்லாஹ் உங்க மனசுல ஒரு தெளிவை கொடுப்பான். ஒன்னு, அந்த விஷயத்தை நோக்கி உங்க மனசு பயங்கரமா ஈர்க்கப்படும். இல்லன்னா அது மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் மொத்தமா போயிடும். சில சமயம் நீங்க எதிர்பார்க்காத வழியெல்லாம் தானா திறக்கும். அதுதான் நிஜமான ஆன்ஸ்வர். கவனம். பதில் உங்க மனசுல தான் வரும், கனவுல இல்ல. சோ கனவை எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு தடவை செஞ்சுட்டு தெளிவு வரலைன்னா தொடர்ந்து 7 நாள் வரைக்கும் கூட செய்யலாம். பொறுமையா இருங்க. பெண்களால் தொழ முடியாத நேரங்களில் வுது செய்துவிட்டு துஆவை மட்டும் மனசார கேட்கலாம். அல்லாஹ் உங்க நோக்கத்தை தான் பார்க்கிறான். நீங்க செய்யப்போற காரியம் நல்லதா கெட்டதா?
இனி இந்த கேள்விக்கே இடமில்லை. இந்த ஒரு துஆ போதும். நீங்க தனியா எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். எல்லாம் அறிந்த அல்லாஹ் உங்க கூடவே இருக்கான். அவன்கிட்ட கேளுங்கள். அவன் உங்கள் இதயத்தை அமைதியாக்குவான். அந்த அமைதிதான் உங்கள் பதில். வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளில்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை. அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டுவிடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.